أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்லாஹுடைய மகத்தான அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரான்ஸ் மண்டலம் மற்றும் இங்கிலாந்து மண்டலத்தின் சார்பாக ரமலான் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நாம் கடந்த 4 தினங்களாக நெருங்கி வரும் கியாமத்து நாளின் அடையாளங்கள் என்ற தலைப்பில் குர்ஆன் சுன்னாவில் முன்னெச்சரிக்கையாக சொல்லப்பட்ட முன்னறிவிப்புகளாக சொல்லப்பட்ட பல்வேறு அம்சங்களை சிறிய அடையாளங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த தலைப்புக்கான நோக்கம் என்னவென்றால், சிறிய அடையாளங்களை அல்லாஹ் அவ்வப்போது நடத்தி கொண்டே வந்து மக்களுக்கு ஒவ்வொரு அடையாளத்தின் மூலமாகவும் அவர்களை மறுமையை நோக்கி கவனத்தை உருவாக்குவதற்காக செய்கின்றான். நாம் வாழுகிற இந்த காலம் மறுமை நெருக்கத்திற்கான காலம்தான். எப்போது வேண்டுமானாலும் மறுமை வந்துவிடலாம். அதற்கான ஆயத்த பணிகளை அல்லாஹ் மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த தகவலை உள்ளத்தில் நிறுத்தி நம்முடைய எண்ணங்களை சீர் செய்து நல்ல அறங்களை நோக்கி நாம் நகர வேண்டும். நம்முடைய தொழுகை இபாதத்துக்கள் கூட வேண்டும். தௌபாவும் இஸ்திக்பாரும் நம்மிடத்தில் அதிகரிக்க வேண்டும். எல்லா நன்மைகளும் நம்மிடத்தில் விரைவாக கைகூட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நம்ம தேர்வு செஞ்சு 4 நாளாக படித்தோம். ஏராளமான தகவல்கள் இருக்குது. சிறிய அடையாளங்கள் எடுத்தால் அது நாம் 30 நாள் கூட பேசலாம், அவ்வளோ செய்திகள் இருக்கிறது. 1-2 சொல்லி நம்ம என்ன செஞ்சுருவோம், நிறைவுக்கு வந்து விடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஏராளமான செய்தியை பார்த்தா, கடைசியாக பெண்கள் ஆடை அணிந்தும் அரைநிர்வாணிகளாக இருப்பார்கள், அமானிதம் பால்படுத்தப்படும் என்றெல்லாம் சொன்னோம். அரபு நாடுகளை பற்றிய முன்னறிவிப்புகள் என்று தனியாக இருக்குது. அதையெல்லாம் நம்ம இன்றைக்கி கண்கூடாக பார்த்து வருகிறோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மறுமை நாளுடைய அடையாளம் எப்படி இருக்குன்னு கேட்டால், பொதுவாக வந்து ஆண்கள் தான் பெற்றோர்களை பார்க்க வேண்டும், நிர்வகிக்கக்கூடிய தகுதியாளர்கள். குர்ஆன் சொல்லுது, அர்-ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும், குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஏன்? பிமா ஃபதலல்லாஹு அலா பாதின் வபிமா அன்ஃபக்கும் மின் அம்வாலிஹிம், ஒருபடி சதைப்பிண்டங்களால் நல்லா சிறப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இருப்பதினாலும், அதே போன்று வந்து வரவு செலவு பொருளாதாரத்தை ஈட்டி செலவு செய்வதற்கும் ஆண்களுக்கு தான் பொறுப்பு என்று இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, ஒவ்வொரு ஆணும் தன் குடும்பத்தின் முதல் பொறுப்பாளன் என்று பெருமா சொல்கிறாங்க. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அர் ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒவ்வொரு ஆணும் குடும்பத்திற்கான பொறுப்பாளர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது மனைவி மக்களை பார்ப்பதும் பெற்றோரை பேணுவதும் ஆண் மக்களுடைய பணி. ஆனால் என்ன நடக்கும்டா, மறுமை நாள் வர வர இந்த ஆண் பிள்ளைகள் பெற்றோர்களை பேண வேண்டும் என்கிற நிலை மாறி பெண் பிள்ளைகளை நோக்கி அந்த நிர்வாகம் நகர்த்தப்பட்டுரும். இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து ஒரு சபையில், சஹாபாக்கள் இருக்கிற சபையில் மனித வடிவத்தில் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று சொல்லி கேள்வி வைப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுவாங்க. அது நீண்ட ஒரு உரையாடல். அதில் மறுமை நாளை பற்றி கேள்வி கேட்டுட்டு மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி சொல்கிறாங்க. அப்போ மறுமை நாளை பற்றி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மல் மசூல் அன்ஹாபி ஆலம் மினஸ்ஸாயில், கேள்வி கேட்கக்கூடியவரை விட கேள்வி கேட்கப்பட்டவர் மிக அறிந்தவராக இல்லை
அப்போனா முகமது நபி வந்து ஜிப்ரீலை விட ரொம்ப தெரிஞ்சவர் இல்லைங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் கேட்காரு, உஹ்பிருக்க அன் அஷ்ராத்தியா, என்றாலும் நான் அதனுடைய அடையாளங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்வேன் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, இதா வலதத்தில் அமத்து ரப்பஹா, ஒரு அடிமை எஜமானியை பெற்றெடுப்பாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இதுக்கு பல்வேறு விளக்கங்களை அறிஞர்கள் சொன்னாலும் இந்த விளக்கமும் இருக்குது. அடிமை எஜமானியை பெற்றெடுப்பாள் என்றால் அம்மா அடிமையாகவும் தாய் தந்தையர் அடிமையாகவும் பிள்ளை எஜமானியாகவும் காட்டப்படுவாள். அப்போனா ஆணிடத்தில் இருக்கிற இந்த நிர்வாகம் மாற்றப்பட்டு பெண் பிள்ளைகளை நோக்கி நகர்த்தப்பட்டு ஆண் பிள்ளைகள் தரிசுகளாகி மனைவி பேச்சை கேட்டு இந்த மாதிரி கலாச்சாரம் மாறுது. எத்தனையோ ஊர்களில் தமிழ்நாடுகளில் பார்க்குறோம். பெண்கள் தான் வாரிசாக இருப்பாங்க, ஆண்களுக்கு பெண் குடும்ப தலைவி எல்லாமே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த முறையில் இருக்காது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவலாக பல இடங்களில் இந்தியா முழுக்க அல்ல பல்வேறு ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த செய்தி இப்போ எல்லா பக்கம் பரவிக்கிட்டு வருது. குறிப்பிட்ட சில ஊர்களை சொல்லுவாங்க, அந்த ஊர்க்காரங்க கோச்சிடக்கூடாது, என்ன இருக்கா எத்தனை சொல்ல முடியும். இன்றைக்கி எல்லா பக்கம் இந்த செய்தி பரவி ஆண் மக்கள் என்றாலே வேண்டாம் என்கிற நிலைக்கு இந்த நிலை வரும். இது ரெண்டு இருக்குது. இதில் பொதுவாக பெண்கள் கூடி விடுவார்கள்ங்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதுவும் இதுக்குள்ளே வருது. அதே நேரத்தில் ஆண் பிள்ளைகள் பெற்றோர்களை பேணாமல் பெண் பிள்ளைகளிடத்தில் போகும். அப்போ என்ன நடக்கும்னா, என்னுடைய தாய் தந்தர் என்கிட்ட கேட்குற மாதிரி உரிமையோடு யார்கிட்ட கேட்க மாட்டாங்க, என்கிட்ட பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க. எங்கள் அக்காவை இன்னொரு வீட்டுக்கு என் தங்கையை கட்டி கொடுத்துட்டா அவங்க வேறு வீட்டுக்கு வாரிசு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க மருமக வீட்டில் போய் இருக்கும்போது கூச்சப்படுவாங்க. என் வீட்டில் தான் சொந்த வீட்டில் தான் மக வீட்டில் இருக்கிற மாதிரி உரிமையோடு ஒரு தாய் தந்தர் கேட்க முடியாது. அவங்க வேலை பார்த்து அம்மி அரைத்து அங்கே மிக்சி ஓட்டி அங்கே வயிற்றுப்பாட்டுக்கு பொழப்புக்காக வேண்டி வயிற்றுப்பாட்டை கழுவுறதுக்காக வேண்டி 3 வேளை உணவுக்காக ஒரு உறவிடத்துக்காக இன்னொருத்தருடைய வீடு தானே, என்னுடைய மச்சினராக இருந்தாலும் மகளை கட்டி கொடுத்துட்டு அவளுக்கு உரிமை இல்லை, அவள் கணவர் தானே உரிமையை செலுத்துவார். அங்கே போய் கூனி குறுகி மக எஜமானியாகவும் தாயார் அடிமை வேலை பார்த்து சேவகம் செஞ்சு வயிற்றுப்பாட்டை கழுவுவாங்க. இதுதான் நிலை. ஒரு டொஃபி மாதிரி அங்கே துணி துவைக்கக்கூடியவளாகவும் ஒரு ஆயா பெண்ணு மாதிரி ஒரு செவிலிய தாய் மாதிரி அந்த வீட்டில் நடக்கக்கூடிய வீட்டை கழுவ பெருக்க துவைக்க துணி துவைக்க பிள்ளைகளுக்கு மராமத்து பார்க்க என்று சொல்லி தன்னுடைய நிலையை அடிமை நிலையாகவும் தன் பிள்ளை நிலை, அவன் எஜமானியா வீட்டில் உட்காந்து டிவியை போட்டுக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு அம்மா வேலையாகுவா. ரேஷன் கடைக்கு போனாலும் அம்மா தான் போவா. அம்மா 80 வயசு இருக்கும், தள்ளாத வயசில் என்ன செய்வா, பாசம்னு சொல்லி என்ன செய்வா, மனச்சங்கடத்தோடு வாழ்வா. ஆண் பிள்ளைகள் இப்படி பெற்றோர்களை பெண் பிள்ளைகள்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க. ஒரு அடிமை எஜமானியை பெற்றெடுப்பாள் என்பதற்கு இந்த விளக்கம் இருக்குது. மகளின் தயவில் தாய் வாழுவாள் என்கிற செய்தியை பெருமானார் இப்படி சொல்கிறாங்க. இது இன்றைக்கி நடக்கா இல்லையா? கண்ணு முன்னாடி நம்ம எல்லா ஊர்லேயும் பார்க்குறோமே. அப்போ இது மறுமை நாளின் அடையாளம் இல்லையா? சிந்திச்சு பாருங்கள். கண்ணு முன்னாடி பார்க்குற ஒரு சான்று இது நம்ம இடத்துல மாற்றத்தை கொண்டு வரணும். இது போன்ற மாபாதக செயலிருந்து சமூகத்தை மீட்டெடுக்கணும். ஆண்கள் முஸ்லீம்களாக இருக்கிற ஆண்கள் இந்த செய்தியை நம்ம உள்வாங்கி இது இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி பாடுபடணும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நான் பார்த்தா நிறைய இன்னும் சொல்கிறாங்க. நம்ம வாழ்கிற காலத்தில் விபச்சாரம் பெருகும், மது பெருகும், கஞ்சா போதையெல்லாம் பெருகும்டாங்க. வெளிப்படையாக விபச்சாரம் நடக்கும். அரசு அனுமதியோடு சிவப்பு விளக்கு பகுதின்னு சொல்லி அரசே மும்பை போன்ற நகரங்களில் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி கல்கட்டா பல ஊர்களில் இன்றைக்கி பார்க்கலாம். இது அரசாங்கமே இப்படி செய்யுது. எய்ட்ஸ் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லி இன்றைக்கி பார்க்குறோம். மத்திய மாநில அரசாங்கம் செய்கிறாங்க. அரசே டாஸ்மார்க் நடத்துகிறான். ஒவ்வொரு அரசாங்கம் ஒரு சாராயப்பாட்டு வாங்கினா இன்னொரு சாராயப்பாட்டில் இலவசம், இத்தனை மணிக்குள்ளே வாங்கினா இத்தனை இலவசம். உத்தரப்பிரதேசத்தில் பார்க்குறோம், பீகாரில் பார்க்குறோம். இப்படி அரசே தமிழக அரசு டாஸ்மார்க்னு வச்சு நடத்துகிறான். இப்படி நாகரிகமாக பார்க்கப்படுது. சாராயம் குடிக்கிற சமூக குடிகாரர்கள் அப்படின்னு சொல்லி நாகரிகமாக குடிக்கக்கூடியவர்களை பார்க்குறோம். இது மாதிரியான லைன்ஸ் கிளப்னு வச்சுக்கிட்டு சமூக குடிகாரர்கள் இப்படி குடிக்கிறான். எப்படி நல்லவனு இருக்கான், சமூக குடின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஸ்டைலாக அதே பார்க்குறான். அதை ஒரு வாழ்க்கையாக குடித்தாத்தான் விவரமானவன். எத்தனையோ மருத்துவர்களை நாம் பார்த்துருக்குறோம், குடிகாரர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் செய்யக்கூடிய தீமைகளை கண்டும் காணாமல் இருக்கணும்னா போதையில் இருந்தால் தான் நடக்குன்னு நேரடியாக பேட்டி கொடுத்தவங்களெல்லாம் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய மாஃபியா நடக்கு இன்றைக்கி. போதையினால், விபச்சாரத்தினால, மதுவினால் அத்தனை நடக்கு. தொழில் ரீதியாக இத்தனையெல்லாம் செய்யப்படுது. அதை ஒரு ஃபேஷனாக செய்கிறான். ஏன்னா ஆணும் கல்யாணம் முடிக்க, பெண்ணும் கல்யாணம் முடிக்க, இதெல்லாம் நடக்க அரசாங்கம் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு ஒரு அமைச்சரை இதை செய்கிற அளவுக்கு நடக்குண்டா. போதை பெருகுது. கஞ்சா அபின்னு குஜராத் துறைமுகத்தில் டன் கணக்கில் பிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கணக்கு என்ன? இதனுடைய நிலவரம் என்ன? இதுக்கு அரசாங்கம் எதுக்கு? இது காவல்துறை எதுக்கு? நீதிமன்றம் எதுக்கு? இதுக்கு சட்டமன்றம், நாடாளுமன்றம், ஜனநாயகம் அதுக்கு பேர். இப்படி எல்லா மது விபச்சாரம் அத்தனை பெருகுது. அரசாங்கம் இதெல்லாம் செய்யக்கூடிய நிலை. இது ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. மறுமை நாளுடைய அடையாளம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மின் அஷ்ராத்தி சாஅத்தி, மறுமை நாளின் அடையாளங்களில் உள்ளதுதான் ஒன்றுதான் ஐ யுர்ஃபஅல் இல்மு,
கல்வி ஞானம் பறிக்கப்படும், மக்கள்கிட்ட அறிவுஜீவிகள் ஓஞ்சிருவாங்க, அறிஞர்கள்லாம் செத்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கல்வி ஞானம் பறிக்கப்பட்டு விடும். வயஸ்புத்தல் ஜஹல், அறிவீனம் மடமைத்தனம் மேலோங்கிவிடும். யுஷ்ரபுல் ஹம், சாராயம் குடிக்கப்படும் கொடுக்கப்படும். எல்ஹர ஜினா, விபச்சாரம் மேலோங்கிவிடும். சஹீல் புகாரில் இந்த செய்தியை பார்க்குறோம். 70வது செய்தி 71, 6707, 5577, 5231, இப்படி ஏராளமான ஆதாரங்களை பார்க்குற சான்றுகளை. மறுமை நாளின் அடையாளம் சொல்கிறாங்க. சாராயம் புகட்டப்படும், அதே மாதிரி விபச்சாரம் மிகைக்கும் என்று பெருமானா சொன்னார். சாராயம் புகட்டப்படுகிறது அரசாங்கத்தின் மூலமாக. இன்னைக்கு இதை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் இன்றைக்கு நடந்தது. இப்படி நிறைய சொல்லலாம். தகுதியற்றவர்களும் பொறுப்பு ஒப்படைக்கப்படும், மறுமை நாளின் அடையாளம் சொல்கிறாங்க. இன்றைய இந்திய சூழலை பாருங்கள், அமெரிக்காவுடைய சூழலை பாருங்கள், வடகொரியா தென்கொரியா சூழலை பாருங்கள், உலக நாடுகளை பாருங்கள், இஸ்ரேலை பாருங்கள், ஈராக்கை பாருங்கள். டம்மி அரசு பொம்மையை வச்சு ஆட்சி செய்கிறாங்க. மியான்மார் பிரச்சனை, இலங்கை புத்த பிட்டுகளுடைய பிரச்சனை. இந்தியாவுடைய நிலை என்ன? சட்ட ஒழுங்குலாம் மீறும் தகுதியற்றவரிடத்தில் இந்த நாடு ஒப்படைக்கப்படும், ஆட்சி அவலங்கள் நடக்கும். இதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மறுமை நாள் ஏற்படும் ரசூலுல்லாஹ் சொல்லுகிற அந்த தொடரில் சஹீல் புகாரில் 59வது செய்தியாக பார்க்குறோம். அதே மாதிரி 6496வது செய்தியாக பார்க்குறோம். இதா லுய்யத்தில் அமானத்து ஃபன் தலிரு ஷா, அமானிதங்கள் பால்படுத்தப்பட்டால் மறுமை நாளை எதிர்பார்த்துக்கொள். உடனே சகாபி கேட்கிற கைஃப இலா அத்துஹா, அது எப்படி பால்படுத்தப்படும் என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார். கால இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தலிரி ஸா, காரியங்கள் அதற்கு தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பார்த்துக்கொள். எந்த காரியம் இருந்தாலும் தகுதியற்றவருடைய அம்பு என்றால் இந்த இடத்துல ஆட்சி அதிகாரம் தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால், வெறும் காரியம் வைக்கலாம். ஆனால் அம்பு இருக்குன்னா இதா உஸ்ஸிதனா தலைமை பொறுப்புன்னு அர்த்தம். ஆட்சி அதிகாரம் அதற்கு தகுதியற்றவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதுதான் மறுமை நாளை எதிர்பார்க்க வேண்டிய நேரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு உலகத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அறிவாளிகளை கொண்டு ஆட்சி நடத்தப்படுகிறதா? மக்கள் நலனை பற்றி ஏதாவது சிந்தித்தார்களா? டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாங்க, மக்கள் நலன் இருக்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? எஸ்ஐஆர், எத்தனை பேர் பிஎல்ஓ செத்து போனாங்க? எத்தனை பொதுமக்கள் செத்து போனாங்க? இதெல்லாம் ஒரு நிர்வாகமா? ஒரே கலவரம். திருவள்ளுவர் சொல்லாரு, உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேரா இயல்வது நாடுங்கிறார். உருபசியும் பசி இல்லாத நாடும், செருபகையும் சமூகங்களுக்கு மத்தியில் பகை இல்லாதையும், ஓவா பிணியும் நோய் நொடி இல்லாத நிர்வாகம் நடத்துகிறதா ஒரு நாடுன்னு ஒன்று சொல்கிறதா இருந்தால் பசி பகை பிணி இல்லாததான் நாடு என்று சொல்கிறாரு. நாடுகள் இன்றைக்கி அப்படி இருக்குதா? இந்தியா அப்படி இருக்குதா? சிந்திச்சு பாருங்கள். பல நாடுகள் இன்றைக்கி ஜனநாயகம்னு சொல்கிறாங்களே, ஜனநாயகம் இருக்குதா? அப்போ இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தகுதியற்றவரிடம் இன்றைக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மறுமை நாளுடைய அடையாளம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இதெல்லாம் உற்று நோக்கினா மறுமை நாளின் அடையாளம் நாம் வாழ்கிற காலத்தில் மிக கச்சிதமாக ஒத்துப்போகுது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு நம்முடைய நிலைப்பாடுகளை நம்ம மாற்றணும். இப்படி ஏராளமான நில அதிர்வுகளும் பூகம்பங்களும் அதிகரிக்கும். தக்துரு ஜலாசில் பெருமானார் சொல்கிறாங்க, பூகம்பங்கள் அதிகரிக்கும். எவ்வளோ பூகம்பங்கள், எத்தனை நில அதிர்வுகள் இன்றைக்கி சமீபமாக வந்துருச்சு. சஹீல் புகாரியில் இதை பார்க்குற 1036, 7121. அல்லாஹ்வே குர்ஆனில் சொன்னான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபி குல்லி ஆமின் மர்ரத்தைனி சும்ம லா யத்தூபூன வலாஹும் யதக்கரூன். அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். மறுமை நாளுடைய அடையாளங்களை சொல்லும்போது, இந்த ஒவ்வொரு தண்டனைகளை பற்றி சொல்லும்போது, முன்னெச்சரிக்கைகளை சொல்லும்போது, எச்சரிக்கும் போது தௌபா செய்யணுங்கிறான். அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுவதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? உற்று நோக்க வேண்டாமா? சும்மா லாயத்துபூன், அவர்கள் தௌபா செய்யாமல் இருக்கின்றார்கள். வலாகும் எதக்கரூன், அவர்கள் படிப்பினை பெறாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ் புகமத்து வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை பசி பட்டினியை கொடுக்குறான். ஏதாவது எங்கேயாவது ஒரு நாட்டில் புகமத்தை ஒரு வருஷத்துக்கு நிறைய தடவை கொடுத்துருதான். அந்த ஊருக்குன்னு கணக்கு படி பார்த்தா 1 2 வந்துடுது. கொரோனா வந்துடுது, புயல் காற்று வீசுது, ஒக்கி புயல், அந்த புயல், தானே புயல், இந்த புயல், அழகாக பேர் வைக்கிறான். இப்போ சவுதியில் வந்துச்சு, அமெரிக்கா ஏர்புரானில் வந்துச்சு, கலிஃபோர்னியாவில் வந்துச்சு, ஒரு பெருந்தீ வந்துச்சு. எல்லா செய்தியை பரப்புறவன், படித்தவன், பார்த்தவன், வீடியோக்கள் பார்த்தவன், என்ன மாற்றம் வந்துச்சு நம்மள்கிட்ட? சும்மா லா எத்துபூன வலாஹும் யதக்கரூன், அவர்கள் தௌபா செய்ய மாட்டார்கள், உபதேசம் பெற மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. வருஷத்துக்கு 2 முறை கொடுத்தாலும், செய்தியை பார்த்தாலும், படித்தாலும், கேட்டாலும், உணர்ந்தாலும் திருந்த மாட்டாங்க. அப்போ இது கொண்டு அல்லாஹ் திருந்த சொல்கிறான். அதான் மேட்ரு. மழை வருது, புரட்சிகள் மூலம் சோதனை, மக்களுக்கு கவனம் இல்லை.
இன்னும் நிறைய ரசூலா சொன்னாங்க, நில அதிர்வுகள் வரும், இப்படி இயற்கை சீற்ற பாதிப்புகள் வரும், பூகம்பங்கள் வரும், இதெல்லாம் பார்க்குறோம். நெருக்கமாக கடை வீதிகள் பெறும். கடை வீதிகள் ஒரு ஊரில் பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏதாவது ஒரு கடை 2 கடை தான் இருக்கும் தெருவுக்கு. இன்றைக்கி அவ்வளோ வீடுகள், வீடுகளையெல்லாம் கடை வீதிகளாக மாற்றி விட்டாங்க. கடந்த காலங்களில் வாரச்சந்தை மாதச்சந்தை தான் இருந்துச்சு. இன்றைக்கி வீடுகள்லாம் கடை வீதிகளாக மாறிடுச்சு. மக்கள் வசிப்பிடங்களெல்லாம் கடை வீதிகள் வரும் பெருமானார் சொன்னாங்க. இதற்கு அகமதில் இருக்குது. 10,306 செய்தியாக பார்க்குறோம். ரசூலா சொன்னாங்க, லா தக்கும் சா ஹத்தா எத்தகாரபுல் அஸ்வாக் வயத்தகாரபுல் அஸ்வாக். மறுமை நாள் அதில் அந்த துண்டில் வரிசையாக இது நடந்தால் இது நடக்கும் வரைக்கும் மறுமை நாள் வரா, இது நடக்கும் வரைக்கும் மறுமை நாள் வரா என்று சொல்லிவிட்டு கடை வீதிகள் நெருக்கமாக ஆகாமல் மறுமை நாள் ஏற்படாது. கடை வீதிகள் அவ்வளோ கண்ணு சொலிக்கக்கூடிய வண்ண விளக்குகளோடு, இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளம். பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. நம்ம பிரான்ஸ்லேயே எடுங்களேன், 100 வயது அடைந்தவருடைய எண்ணிக்கையை பார்த்தா 10ல் 2 பேர் தான் ஆணும், 8 பேர் பொம்பளை. பிறப்பு வீதம் பெண்கள் குறைவு, இறப்பு வீதம் ஆண்களை விட ஒப்பிடிக்கையில் முதியோர்களை பார்த்தா பிரான்ஸில் மட்டும் 100 பெண்கள் 100 வயது அடைந்தவர்கள் இருந்தாங்கன்னா அதில் 10 பேரை நீங்கள் எடுத்தீங்கன்னா 10க்கு 8 பேர் பெண்ணு, 2 பேர் தான் ஆண். ஆணுடைய மௌத்து செய்தி நிறையா இருக்குது. அப்போ பெண்கள் விகிதம் கூடிரும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு நிறைய விஷயம். ரஷ்யா வந்து 53.59, கனடா 50:34%, மெக்சிகோ 51:51 பெண்களோட எண்ணிக்கை. ஆஸ்திரேலியா 50:38, 50.38%. பெண்களுடைய பெரும்பாலும் பெண்களுடைய நிலைப்பாடை உலகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 49லேருந்து 51% இருக்குது. அப்போது பெண்கள் இன்னும் கூடுவாங்க என்பதுதான் கணிப்பாக இருக்கிறது. பல வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அவர் வேர்ல்டு இன் டேட்டா அப்படிங்கிற வெப்சைட், இப்படி நிறையா சொல்லலாம். இது ஏராளமான தரவுகளை இன்றைக்கி என்ன செய்யறாங்க, டேட்டாவை கொடுக்குறாங்க. பெண்களுடைய நிலை வந்து அதிக பெண்கள் பிறப்பு, பெண்கள் நிறைய ஆயிடுவாங்க, ஆண்கள் குறைஞ்சிருவாங்க. எந்த அளவுக்கு ஆகும்டா ரசூலா சொல்கிறாங்க. சஹீல் புகாரில் 81வது செய்தி, 5231 பல அறிவிப்புகளில் பார்க்குறோம். தக்சுரு நிசா யக்கில் ரிஜால், பெண்கள் அதிகரித்த ஆண்கள் குறைவார்கள். எந்த அளவுக்குண்டா ஹத்தா யக்கூன் அலி ஹம்சீன இம்ராத்தன் அல் கையுல் வாஹித், 50 பெண்களுக்கு ஒருவர் நிர்வகிக்கக்கூடிய ஒருவர் இருப்பார் என்கிற அளவுக்கு ஆண்கள் 50க்கு 1ங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிடும், ஆண்களுடைய விகிதம் குறைஞ்சி பெண்கள் கூடிடுவாங்க. இது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான முன்னோட்டம் தெரியுது. அப்போ இப்படி மறுமை நாளுடைய நெருக்கத்தில் நம்ம வந்துட்டோம் என்பதற்கான சான்றுகள் இருக்குது. உயிரற்ற பொருட்கள் எல்லாம் பேசும் என்று சொல்கிறாங்க. பறவைகள் பேசும், உயிருள்ள பொருட்கள் இது ஆய்வில் நிரூபிக்காங்க. பல வகையான விலங்குகளுடைய பாசைகள் மனுஷன் படிச்சுட்டா செருப்புவார் பேசும் என்று சொன்னாங்க. இதெல்லாம் ஒன்று சொல்லிட்டாங்க. உயிரற்ற பொருட்கள் பேசும்னா அதுலேருந்து இருக்க பிளாஸ்டிக் பேசு, குறுந்தகடு, ஆடியோ, வீடியோ, கேசட்டுகள், ஒரு சருகை பைக்குள்ளே எல்லாம் தெரியல, வீடியோலாம் தெரியல, பாலித்தீன் கீஸுக்குள்ளே அதானே ஆடியோ வீடியோ கேசட்டுகள்ங்கிறது. வெப் கேமரா, சிசிடிவி கேமரா போட்டு ஒரு வீட்டுக்குள்ளே, ஆஃபீஸ்க்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒருத்தர் படுத்து கிடப்பான், மேனேஜரை போட்டு வீட்டுக்குள்ளே இருந்தே சிசிடிவி வச்சு உலகம் ஃபுல்லாக நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறான். அந்த சிசிடிவி கேமரா பேசுது, யார் உட்காந்துருக்கா, யார் படுத்து கிடக்கா, யார் பார்சல் பண்ணுறா, யார் வேலையை ஓப்பி அடிக்கா, யார் ஒழுங்காக இருக்கான், எல்லாம் நடக்கு. சிசிடிவி கேமரா சொல்லுது. பொண்டாட்டி போய் சொன்னாலும், பிள்ளை போய் சொன்னாலும், மேனேஜர் போய் சொன்னாலும் அங்கே என்ன செய்யுது, சிசிடிவி கேமரா நமக்கு உண்மையை சொல்லுது. இப்படியெல்லாம் பேசுகிறது உயிரற்ற பொருட்கள். பெருமானார் சொல்கிறாங்க, உயிரற்ற பொருட்கள் பேசும். வல்லதி நஃப்சி பியதிஹி லா தக்குமு சாத் ஹத்தா யுகல்லிமு சிபாவுல் இன்ஸ், விலங்குகள் மனிதனிடத்தில் பேசாத காலம் வராமல் மறுமை நாள் வராது. விலங்குகள் பறவைகள்லாம் பேசுமா. வயுகல்லிமு ரஜுலு அதபத்து சௌத்திஹி வஷிராக்கு நாலிஹி, ஒரு மனிதனுடைய சாட்டை பேசும், ஒரு மனிதனுடைய செருப்புவார் பேசும். ரசூலா சொல்கிறாங்க, யுஹ்பிருஹு, அவனுக்கு செய்தியை அறிவிக்கும். ஃபஹிதுஹு பிமா அஹதஸ அஹ்லஹு பாதஹு, அவன் அதை விட்டுட்டு போனான், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற செய்தி, அவன் குடும்பத்தார்களிடத்தில் என்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை அந்த ஓனருக்கு அது சொல்லும், அந்த மனிதருக்கு அதை அறிவிக்கும். செருப்புவார் அறிவிக்கும்னா என்ன அர்த்தம்? சிசிடிவி கேமரான்னு புரியலையா? நவீன சாதனங்கள் புரியலையா? உயிரற்ற பொருட்கள் எல்லாம் பேசும் என்றால், தகவல்களை சொல்லும், வீடியோ சொல்லும், ஆடியோ சொல்லும் என்றால் வெப் கேமரா சொல்லலாம், சிசிடிவி கேமரா சொல்லலாம். எத்தனை வகையான கேமரா வகைகள் வந்துருச்சு இன்றைக்கி. பட்டனில் கேமரா வந்துருச்சு, எல்லாத்தையும் சொல்லுதே. இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளம். பேச்சை தொழிலாக்கி பொருள் திரட்டுவார்கள். கலாலான பேச்சை விட்டுட்டு ஹராம பேசி சம்பாதிப்பாங்க. பேச்சு கலையை பயன்படுத்தி பொருளாதாரம் ஈட்டப்படும். இன்றைக்கி பார்க்குறோம், யூடியூப்பெல்லாம் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. என்ன சொல்கிறோம்னு தெரியல. சும்மா ஏதாவது ஒரு கண்டனை போட்டு ஆபாசத்தை, அற்பத்தனத்தை, ஹராமான விஷயங்களெல்லாம் பேசி சம்பாதிக்கக்கூடிய நிலை வருது. தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் சொல்லக்கூடிய கேடுகட்ட பழக்கம் வரும். இது ரசூலா சொன்னாங்க, லா தக்குமு சாஆ ஹத்தா தத்தஹிதல் மசாஜித துருக்கன் வ ஹத்தா யஸ்லிமர் ரஜுலு அலர் ரஜுலி பில் மாரூஃப் மாரிஃபத்தி, ஒரு மனிதர் தெரிந்த மனிதருக்கு மட்டும் சலாம் சொல்லுவார். சலாம் சொல்கிறனாலே தெரிந்தவருக்கு தெரியாதவருக்கு சொல்லணும், அதுதான் இஸ்லாத்துடைய சிறப்பு. ஆனால் தெரிந்தவருக்கு மட்டும் பர்டிகுலர் சலாம் சொல்லுவார். மறுமை நாளுடைய அடையாளம். இதை வந்து முஸ்ததர் அல சஹீஹைன் ஹாக்கிம்ங்கிற நூலில் 8598 பார்க்குறோம்.
அதே மாதிரி பள்ளிவாசலை வச்சு பெருமை அடிப்பாங்க அப்படின்னு. உங்கள் ஊர் பள்ளியாசை பெருசா, எங்கள் ஊர் பள்ளியாசை பெருசா, உங்கள் மனாரா பெருசா, எங்கள் மனாரா பெருசா, மனாராக்களை கட்டி எடுத்துக்கொண்டு பெருமை அடிக்கிறது, கோடிக்கணக்கில் மனாராக்களுக்கு செலவழிக்கிறது, நல்லா போட்டிருக்க டைல்ஸை உடச்சி டைல்ஸை ஒட்டுறது பள்ளியாசலுக்கு. இதெல்லாம் பள்ளியாசலை கொண்டு பெருமை அடிப்பார்கள். மறுமை நாளில் வருது. லட்சக்கணக்கில் அந்த மனாரா சோடிக்கிறதுக்கு வண்ண விளக்குகளை அலங்காரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்ல செய்தியா? பள்ளியாசலை வச்சு என்ன பெருமை அடிக்க வேண்டியிருக்குன்னு நசாயில செய்தியை பார்க்குறோம். 682 செய்தியாக பார்க்குறோம். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மின் அஷ்ராத்தி சாஅத்தி யதபாஹன் நாசு ஃபில் மசாஜித். பள்ளிவாசலை கொண்டு பெருமை அடிக்கிற காலம் வரும். மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று, தொழாதவர்கள் பள்ளியாசில் பாதையை பயன்படுத்துவாங்களாம். அதை ஹாக்கிமில் பார்க்குறோம். 8598 செய்தியாக பார்க்குறோம். லா தக்குமு ஸாஅத்து ஹத்தா தத்தஹிதல் மசாஜித துர்கா. பள்ளிவாசலுக்கு தொழ வர மாட்டான், போக மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், திக்ரு செய்ய வர மாட்டான். ஆனால் பள்ளிவாசலில் பாதையை குறுக்கு வழியாக பயன்படுத்துவாங்க. இப்படி ஒரு காலம் வராமல் மறுமை நாள் வராது. எத்தனை பள்ளிவாசலில் பயன்படுத்துகிறான் தெரியுமா? தொழுவாதவன், தொழுகிறவன் பள்ளிவாசலில் பாதைக்கு போய்ட்டு பள்ளிவாசலுக்கு வர்றான், பாதை வழியாக வர்றான்டா ஓகே. தொழுவாதவன் பள்ளியாசலை பாதை வழியாக பயன்படுத்துவான். பொருள் வாங்க, அதை வாங்க, உலக தேவைகளுக்காண்டி பள்ளியாசலை பயன்படுத்துவாங்க என்கிற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இப்படி முந்தையவர்களை காப்பி அடிப்பாங்க. பிதாத்து பெருகிவிடும். அனாச்சாரங்கள், திதி செய்கிறது, தவசம் செய்கிறது, இப்போ மற்ற முஸ்லீம்களை காப்பி அடித்து பாத்தியா ஓதுறது, பிற மத கலாச்சாரத்தை, தேர், சப்பரம், சந்தனக்கூடு அப்படி காப்பி அடிப்பாங்க. கொடிமரம், தபருக்கு, சீரணி, நார்சா, பஜனை மாதிரி மௌலுதுகள், கற்பனை காவியங்கள் போன்ற சீராப்புறங்கள், 100 மசாலா கதைகள், பக்கீர்சா பாடல்கள், பேய் பிசாசு, மந்திரியம், சூனியம் இப்படி எல்லாவற்றிலையும் இஸ்லாத்தை அம்புடை நாசமாக்கி மனிதர்களுடைய கப்சாக்களையும் கட்டுக்கதைகளையும் கட்டி இந்த உம்மத்தை நாசமாக்கி வச்சுருப்பாங்க. முழுக்க இஸ்லாமிய விரிசனை மாற்றிருப்பாங்க. இதெல்லாம் மறுமை நாளின் அடையாளம் என்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இப்படி ஒரு காலம் வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டால் சஹீஹ் புகாரில் 3456 செய்தியாக பார்க்குறோம். இல்லை தத்தபி உன்ன சொன்ன சனன மன் கபலக்கும் ஷிப்ரம் பி ஷிப்ரி வதிரா அம்பிதிராயின். உங்களுக்கு முந்தி சென்றவர்களை நீங்கள் சாணுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் சலக்கு ஜூஹர் அலப்பின் சலக்துமுஹு. அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் தலையை விட்டாலும் நீங்களும் அதுக்குள்ளே நுழைப்பீர்கள். குல்லா யா ரசூலல்லாஹி அல் யஹூத வன் நஸாரா கால ஃபமன். நீங்கள் யஹூதி நஸ்ரானிகளை நீங்கள் சொல்லீர்களா? ஃபமன், வேற யாரை சொல்ல முடியும் என்று சொல்கிறாங்க. பிரமத கலாச்சாரத்தை காப்பிடிப்பார்கள். ரசூலுல்லாஹ் எச்சரிக்காங்க. யார் பிற சமுதாயத்தை ஒப்பு நடக்கார மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். அவர்களும் பிற சமூகத்தை போன்றவர். இபாதத்தில் கொடுக்கல் வாங்கல இப்படி கந்தூரி விழாக்கள் அது இதுன்னு எல்லாத்தையும் நாசமாக்கி வச்சுருப்பான். இதெல்லாம் இஸ்லாம் என்ற பேரில் செய்யப்படும், போர்வை பொருத்தப்பட்டு செய்யப்படும். இது மறுமை நாளின் அடையாளம் உச்சகட்டமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக பெற்றுக்கொண்டு இப்போ பழைய முதல் செய்தியில் ஆரம்பித்த செய்திக்க வாங்க. இப்படி நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நபி வழியில் நடந்து, வஹிப்படி நடந்து, குர்ஆன் சுன்னாப்படி வாழ்ந்து, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு, கொள்கையிலையும் பேச்சிலையும் கொடுக்கல் வாங்கலையும் வியாபாரத்திலையும் நம்முடைய பிறப்பு முதல் இறப்புறை எல்லாமே வஹிப்படி நாம் வார்த்தெடுக்கப்பட்டு நல்ல அறங்களை நோக்கி நம்ம நகர்ந்து விட்டால் நாம் இந்த எச்சரிக்கைகளை மிகச்சரியாக பேணி நடந்தவர்களாகி விடுவோம். மறுமையின் எச்சரிக்கை நடந்தாலும் நமக்கு மரணம் வருமானால் அல்லது மறுமை நாள் வருமானால் நம்ம அல்லாட்ட ஆத்ம திருப்தியோடு ஈமானிய பொலிவோடு அல்லாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் நமக்கு இந்த தலைப்பின் மூலம் பெற வேண்டிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தவுனி மா தரத்துக்கும், நான் உங்களை ஏதோடு விட்டு விட்டனும் அதோடு நிறுத்தி கொள்ளுங்கள், அதுக்கு மேலே கேள்வி கேட்காத. இன்னமா ஹலக்க மண்கார கபலக்கும் பி சுவாலிகும். உங்களுக்கு முன் சென்ற சமூகம் அழிந்ததற்கு காரணம் நபிமார்களிடத்தில் தேவையற்ற கேள்வி கேட்டதினால தான். வக்திலாஃபும் அலா அன்பியாயும், நபிமார்களுக்கு எதிராக முரண்பாடாக செயல்பட்டதினால தான். எனவே ஃபைதா நகைத்துக்கும் மன் ஷையின், உங்களை விட்டு நான் ஒன்றை தடுத்தால் ஃபஜித்தனிப்பு, அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் முழுமையாக. இதா அமர்த்துக்கும் பி அம்ரின், உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை ஏவினால் ஃபத்து மின்ஹு மஸ்ததாத்தும், உங்களால் முடிந்தவரை அந்த காரியத்தை செய்து விடுங்கள். அப்போ நபி வழி பிரகாரம் நம்ம நடந்தால் எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் மறுமையின் கேட்டிலிருந்து நம்ம பாதுகாக்கலாம். சஹீஹ் புகாரில் 7288 செய்தியாக சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் செய்தி சஹீஹ் முஸ்லிம் 169, பாதிரு பில் அமால் ஃபித்தனன் கித்தா இல்லைல் முதுலிம். இருள் சூழ்ந்த இரவின் இருட்டை போன்று, ஒரு பகுதியை போன்று, குழப்பம் நிறைந்த காலத்தில் நீங்கள் அமல்களை கொண்டு முற்படுத்துங்கள், அமல்களை கொண்டு போட்டி போடுங்கள், அமல்களை கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை விரைந்து செல்லுங்கள், செயல்களால் விரையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஏனென்றால் காலையில் முஸ்லீமாக இருப்பவர் மாலையில் காஃபிராகி விடுவார், மாலையில் காஃபிராக இருப்பவர் காலையில் முஸ்லீமாகி விடுவார். மார்க்கத்தை உலக ஆதாயங்களுக்காக விட்டு விடுவார். எபியு தீனஹு அறந்தும் மின துன்யா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்காங்க. உலக ஆதாயத்தை துச்சமென கருதி மறுமைதான் நமக்கு இலக்கு என்பதை புரிந்து கொண்டு மறுமைக்காக, இந்த மறுமையின் நெருங்கி வரும் கியாமத் நாளின் அடையாளங்கள் என்ற தலைப்பை புரிந்து கொண்டு
ஏறத்தாழ இன்னும் நிறைய இருக்குது. இது போதுமானது. அறிவாளிக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்ல மூமின்களாக, அறிவாளிகளாக, அறிவில் சிறந்தவர்களாக, படிப்பினை பெற்றவர்களாக, இந்த தலைப்பின் மூலம் பெற்ற படிப்பினையை நம்முடைய வாழ்நிலையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக, நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.